ஏண்டி பாலை அடுப்புல வச்சுட்டு எங்க போயிருந்தேன்? ஏன் பிறந்த வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க தானே இருக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் அங்க என்ன இருக்கு இங்க என்ன இருக்குன்னு மாப்பம் பிடிச்சிட்டே தெரியல. பால் அடுப்புல கறிக்கிட்டு இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வாட வரலையாகும். எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கா, என்னால வாட தெரியல. உன் மூக்குக்கு என்ன கேடா? பால் அடுப்புல இருந்து இறக்கி வச்சா உன் கையை உடஞ்சா போயிரும். ஏன் உங்களுக்கு இறக்கி வச்சாதான் என்ன? உன்னை இறக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுல நான் மாமியாரா இருக்கேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்க. உங்க வாய் அடக்கிறதுக்கு தான் இந்த வீட்டுல நான் மருமகளா வந்திருக்கேன், அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுடுங்க. எங்க அடக்கடி பாப்போம், நீங்க அடக்குங்க பாப்போம். ஏண்டி என்கிட்டயே கை நீட்டி பேசுறியா? ஆமா, அப்படிதான் பேசுவேன். போனா போது மாமியாரனே கொஞ்சம் மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல இருந்து ஆடிட்டு இருக்கிறீங்களா? உங்க மாமியார் குடும்பம் எல்லாம் போன தலைமுறையோடு முடிஞ்சு போச்சு. இன்னும் அதே நினைப்புல இருந்துட்டு என்ன குடும்பம் பண்ணலாம்னு நினைக்காதுங்க. அது மட்டும் என்கிட்ட நடக்காது. இது மருமக உலகம். இன்னும் பழைய நினைப்புல இருந்துகிட்டு என்கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு வராதுங்க. அப்படி ஒரு மூலையில போய் கடங்க போங்க. என்னட்டி சொன்னா இருட்டி இந்த வரேன். இருங்க, நானும் இப்ப வரேன். என்கிட்ட கை நீட்டி பேசுறியா? மாமியார்னா யார் நீ காட்டுறேன் எனக்கு. மருமக உலகம்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. என்னைக்கும் பக்கத்து கோயில்ல காலையிலேயே பாட்டு போடுவாவ. இன்னைக்கு என்னடா பாட்டு போடாம மேல மட்டுமே அடிச்சிட்டு இருக்காவலன்னு பார்த்தேன். பாட்டு இங்கெல்லாம் பாடிட்டு இருக்காவ. உலகத்துல சமாதான புறாவ பறக்க விட வேண்டிய இந்த நேரத்துல சண்டை கொலிக்கு காலில் கத்திய கட்டி விட்ட மாதிரி எங்க அம்மாவும் பொண்டாட்டியும் காலில் கத்திய கட்டிட்டுல கடந்து சண்டை போட்டு கிடக்காவ. இப்படி புது புது ஆயுதெல்லாம் எடுத்து சண்டை போடக்கு எங்க இருந்தா இவளுக்கு ஐடியா தோணவும் தெரியல. ஜஸ்ட் மிஸ், பாத்திரம் மட்டும் மண்டையில பட்டிருக்கணும். இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? இது சரிப்பட்டு வராது. இந்த சண்டைக்குள்ள உள்ள போனோம்னா நம்ம மண்டை உடஞ்சு போவோம். மெதுவா அப்படி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ரெண்டு கடந்து சண்டை போட்டு கிடக்கும். நீங்க பாத்துட்டு பார்க்காமல போறீங்க. என்னன்னு கேளுங்க. லே மோனே, உன் பொண்டாட்டி என்னன்னு கேளல. காலையில இருந்து சண்டைக்கு வந்துட்டு இருக்கா என்கிட்ட. முதல்ல நிறுத்துங்க ரெண்டு பேரும். கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இருக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு சனிக்கிழமை, அதனால நான்வெஜ் தான். ஆட்டுக்கறி ஆர்டர் போட்டிருக்கேன். பாத்தியா மோனே, உன் பொண்டாட்டியே சனிக்கிழமை நான் விரதம் தெரிஞ்சுட்டு வேணும்னே இன்னைக்கு ஆட்டுக்கறி ஆர்டர் போட்டிருக்கா. பாத்துக்க. நிறுத்துமா முதல்ல. எப்ப பார்த்தாலும் திங்கத்திலேயே உன் நினப்பு போகுது. உன் புத்தி எப்ப பார்த்தாலும் அடுப்பங்கரையிலேயே தான் இருக்கு. நான் அதை கேட்கல, சண்டையை கேட்டேன். சிவிலா கிரிமினலானி? முகத்துல ஒன்னும் அடிபட்ட மாதிரி தெரியல. அப்போ சிவில் தான். சரி ஏமா, இன்னைக்கு எத்தனை பாத்திரம் புதுசா வாங்கணும்? எத்தனை பாத்திரத்துக்கு பெண்ட் எடுக்கணும்? முதல்ல உன் பொண்டாட்டிக்கு பெண்ட் எடுக்கல. அதுக்கு முன்னால உங்க அம்மாவை நெருப்புல போட்டு வாட்டுங்க. முதல்ல உங்க ரெண்டு பேர் வாயும் அயன் பாக்ஸ வச்சு தேய்க்கணும். ஒரு நேரமாவது வாய மூடுறீங்களா ரெண்டு பேரும்? தர்ம பத்தினி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, பெரிய சின்ன பொண்ணு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயாச்சு. இன்னும் ஒரு குழந்தை இல்ல, ஒன்னும் இல்ல. உங்க அம்மாவும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தானே நீங்களே பிறந்தீங்க. நல்லா ஞாபகப்படுத்துங்க உங்க அம்மாவுக்கு. குழந்தை இல்லாத வீடு போர்க்களங்கிறது சரியா தான் இருக்கு. அடே அப்பா, இந்த குடும்பத்துல என்னைய மாட்டி விட்டுட்டு நீ எங்கதான் இருக்கிறியோ? எங்க இருப்பாரு? எங்கதான் இருக்க விட்டாவோ உங்க அம்மா. உங்க அம்மா உங்க அப்பாவை செஞ்ச கொடுமையில தான் எனக்கு வீடம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குட்டியை வேண்டாம், ஒன்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு சன்னியாசியாட்டு போயிட்டாரு. சும்மாவா போனாரு? மனசை இரும்பாக்கிட்டாரு, கையில கரும்பு எடுத்துக்கிட்டாரு. திரும்பி பார்க்காம அப்படியே ஓடிட்டார. என்னைக்கு என்னைய பாக்கணும்னு திரும்பி வாராரோ தெரியல. இனிமே எங்க வருவாரு? இந்த பாரடி, என் புருஷனை பத்தி பேசின நான் பொல்லாதோட மாறிடுவேன் பாத்துக்க. நானும் பொல்லாதவதான். நான் யாருன்னு தெரியும்ல? செல்லக்கண்ணுக்கு மூவா சின்ன பொண்ணு. என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, வாழை ஒட்ட நறுக்கி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன், பாத்துடுங்க. அடே அப்பா, என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறா? வாழை ஒட்ட நறுக்கி கோர்ட்டு கொண்டு போயிருவேன்ல சொல்லிட்டு போறா. வாழை ஒட்ட நறுக்கிடுவாளோ? அது வரைக்கும் என் கையை பூ பறிச்சுட்டா இருக்கும். அவ காலை உடைச்சி அடுப்புல வச்சிடும் பாத்துக்க. இவிய ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு நான் பாடுற பாடு இருக்கே. அப்பப்பா. மிஸ்டர் சின்னதுரை, வாங்க சார், வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்ன சார் இது? கிச்சன்ல கிடக்க வேண்டிய பாத்திரம் எல்லாம் இப்படி ஹால்ல வந்து கிடக்கு. பாத்திரத்தை கழுவிட்டு கிச்சன்ல கொண்டு வைக்காம ஹால்ல போட்டு போயிட்டா உங்களுக்கு. எங்க வீட்டுல அப்படித்தான். நீங்க அதை பத்தி ஒன்னும் கண்டுக்கிடாங்க, உள்ள வாங்க. என்ன சின்னதுரை, உங்க வீட்டுல பாத்திரத்தெல்லாம் ஹால்ல இருந்துதான் கழுவிய போலுக்கு. அதான் சொன்னேனே சார், எங்க வீட்டுல அப்படித்தானே. ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கிறியா? கூட யாரும் வரலையா? என்னது, நான் மட்டுமா? அடடே, நீங்க ரெண்டு பேரும் உள்ள வரலையா? ஏன் அங்க நிக்கிறியா? வாங்க உள்ள. சார், இவதான் என் மனைவி, இது என் பையன். அப்படியா? நல்லது, ரொம்ப சந்தோஷம். இந்த இருக்குல படிக்கட்டு, இது வழியா மேல போனீங்கன்னா உங்க வீடு வந்துடும். நீங்க மேல குடியிருக்க போறீங்க, நாங்க கீழே இருக்க போறோம். ரெண்டு பேருக்கும் ஒரே வழியா தான் வீட்டுக்குள்ள வந்தாகணும். மேல ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு எல்லாமே இருக்கு. பால்கனி இருக்கு. நீங்க பால்கனில செடி வளர்க்கணும்னாலும் வளர்த்துக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டை சுத்தி நல்ல அழகா தோட்டம் இருக்கு. உங்களுக்கு காய்கறியோ வேற ஏதாவது செடிகளை வளர்க்கணும்னாலும் நீங்க பாட்டுக்கு வளர்த்துக்கலாம். அதனால உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எப்படி, உங்களுக்கு ஓகே தானே? எங்களுக்கு ஓகே தான், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமா, வாடகை எவ்வளவு, அட்வான்ஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வாடகை 4000 ரூபா. மாசம் 5ஆம் தேதிக்குள்ள அதை என்கிட்ட தந்துடணும். ஆமா, இவங்க யாரு? இவதான் என் பொண்டாட்டி. அப்புறம் அட்வான்ஸ் 50,000 ரூபா. அதை என்கிட்ட தந்துடணும். என்ன இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வந்துட்டாங்கல்ல, இவங்க தான் எங்க அம்மா.
அவங்க 2 பேரும் சொன்னது மாதிரியே வாடகையை என் பொண்டாட்டிக்கிட்டையும் அட்வான்ஸ் எங்க அம்மா கிட்டையும் கொடுத்துருங்க. என்னது வெறும் அட்வான்ஸ் மட்டும் என்கிட்ட தந்துட்டு ஒரே செட்டில்மெண்ட்ல என்ன ஒதுக்கலாம்னு பாக்குறீங்களோ? அதெல்லாம் நடக்காது. வாடகையில எனக்கு பங்கு வேணும். அட்வான்ஸ் அப்படியே சொலையா வாங்குறீங்களா? அதனால உங்களுக்கு வாடகையில எல்லாம் பங்கு தர முடியாது. எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் கடந்து சண்டை போட்டு கிடக்குறீங்க? அட்வான்ஸ்லயே ஆளுக்கு பாதி பாதி எடுத்துட்டு வாடகையிலே பாதி பாதி வாங்கிட வேண்டியதுதானே? பரவாயில்லையா, பையன் நல்லா அறிவாளித்தனமா தான் தீர்ப்பு சொல்லுகான். இப்படிப்பட்ட ஒரு பையன் இந்த வீட்டுக்கு தேவைதான். சரி சரி, எனக்கும் ஆபீஸ் நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், வீட்டுல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்ல. அதனால நீங்க போய் எல்லா வேலையும் பாருங்க, நான் சாயங்காலம் வந்து உங்களை பார்க்க. சரி சரி, போயிட்டு வாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்க அம்மா கிட்டையும் பொண்டாட்டிக்கிட்டையும் தேவையில்லாம வாய் விட்டுறாங்க. பிறகு நீங்க தான் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவீங்க சொல்லிட்டேன். சரி, நான் போயிட்டு வரேன். ஆமா, என் மொபைல் காதுல ரகசியமா என்னத்த சொல்லிட்டு போறான்? அதுவா, தேவையில்லாம உங்க 2 பேர்ட்டையும் வாயை கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு போறாரு. அம்மா தாயே மகாலட்சுமி, பிச்சை போடுமா. சாப்பாடுலாம் முடிஞ்சு போச்சு, வேற வீட்டை பாருங்க. அடக்கடவுளே, ஒரு வீட்டுக்கு போனா சாப்பாடு இன்னும் ஆகலங்கிறாங்க, இன்னொரு வீட்டுக்கு போனா சாப்பாடு இப்பதான் ஆயிட்டு இருக்குங்காங்க, இங்க வந்தா சாப்பாடு முடிஞ்சு போச்சுங்காங்க. இப்படியே இருந்தா எங்கதான் போய் நான் சாப்பாடு சாப்பிட முடியும்? அம்மா மகாலட்சுமி, கொஞ்சம் போல அரிசி இருந்தாலாவது போடுமா, நானே பொங்கி சாப்பிட்டுக்கிறேன். அரிசி எல்லாம் ஒண்ணும் இல்ல, முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்தாப்பா நில்லு. ஆமா, அவ உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனா? அரிசி இல்லன்னு சொல்லிட்டு போனாவம்மா. அத சொல்லதுக்கு அவ யாரு? இப்ப நான் சொல்லுறேன், அரிசி இல்ல, போயிட்டு வா. அந்த அம்மா உங்ககிட்ட அரிசி இல்லன்னு தானே சொன்னாவ? இந்தாப்பா அரிசி, கொண்டுட்டு போ. அம்மா மகாலட்சுமி, நீ நல்லா இருக்கணுமா. தள்ளி போட்டி வழியில நிக்காம இந்தாப்பா அரிசி. இப்ப என்ன சொல்லுங்க? அம்மா மகாலட்சுமி, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. ஓஹோ, அப்படியா? வழிய விடுங்க, வழியில நிக்காதுங்க. இந்தாப்பா. அம்மா தாயே மகாலட்சுமி, நீங்க மட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணுமா. கொஞ்சம் இரியா போயிடாத, இப்ப வரேன். இந்தா, இப்ப என்ன சொல்லுங்க? அம்மா தாயே, பல வருஷம் நீங்க எந்த குறை இல்லாம நல்லா இருக்கணுமா. அம்மா கொஞ்சம் வழிய விடு. இந்தாப்பா, எங்க வீட்டுல உள்ள மொத்த அரிசியும் இவ்வளவுதான், மொத்தமா நீ எடுத்துட்டு போ. அட முட்டை பையன் மோன, எல்லா அரிசியும் அவன்கிட்ட தூக்கி கொடுத்துட்டேனா? ராத்திரி சோத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏன் நீ ஒரு தட்டு எடுத்துட்டு அந்த பக்கமா போ, நான் ஒரு தட்டு எடுத்துட்டு இந்த பக்கமா போறேன், 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு மரத்தடியில சந்திப்போம். குடும்பமா நடத்துறிய குடும்பம், ஆள் ஆளுக்கு சண்டை போட்டு இப்படி வீட்டுல கிடக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறிய. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கப்படாதுன்னு தான் எங்க அப்பா அப்பவே காவி துணியை கட்டிட்டு வீட வேண்டாம் ஒன்ன வேண்டாம்னு அவன் பாட்டுக்கு போயிட்டான். லே மோனே, உங்க அப்பனை பத்தி பேசாத, எனக்கு கெட்ட கோவம் வர பாத்துக்க. அப்பனை பத்தி பேசணும்னு மட்டும் உனக்கு கோவம் வரும்ல. நீ அவரை என்ன பாடுபடுத்தினு தெரியல, அதான் மனுஷன் அப்பவே ஒன்ன வேண்டான்னு ஓடி போயிட்டாரு. அவரு ஒரு இடமும் போல மோனே, நேத்தைக்கு கூட என்னைய பார்க்க வந்தாரு தெரியுமா? என்னம்மா சொல்ல, நேத்துக்கு உன்னைய பார்க்க வந்தாரா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படாதா? அட கூறு கட்டவன, கனவுல வந்தார்ல. அப்படியே வந்துட்டாலும். ஏமா அப்பா எப்படி இருந்தாரு? ஊரா விட்டு சோரெல்லாம் தின்னு நல்லா கொழு கொழுன்னு இருந்தாரா? இல்லடா மோனே, தாடிய மீசையும் வச்சு ஆளே நல்லா இழைச்சி போய் இருந்தாரு. ஏமா அப்பா என்னைய பத்தி கேட்டாரா? இல்லையே மோனே, உன்னைய பத்தி ஒண்ணும் கேட்கலையே. ஆனா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவேணி மட்டும் சொல்லிட்டு போனாரு மோனே. ஏமா நாளைக்கு எங்க அப்பா கனவுல வந்தாருன்னா என்னைய எழுப்பி விடு, நான் அவரை பாத்துக்கிறேன். எப்பா சீக்கிரம் வந்து என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைப்பா. சின்ன பொண்ணு, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகும், நான் போயிட்டு வரேன். சரிம்மா, அப்ப நானும் போயிட்டு வரேன். யோ, நீ எங்கேயா அரிசியெல்லாம் கொண்டுட்டு போற? அரிசியெல்லாம் தந்துட்டு போ. எம்மோ அரிசியெல்லாம் எடுக்காதுங்கம்மா, இது பல வீட்டு அரிசிமா. இது ஒன்னும் பல வீட்டு அரிசி கிடையாது, எல்லாம் எங்க வீட்டு அரிசி தான், கொண்டா. ஐயையோ, கை கெட்டினது வாய் கெட்டாம போயிட்டேன். அப்ப என்னடான்னா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். மீச தாடி பையனடானா அப்பனை தேடிட்டு இருக்கான். ஐடியா, மீசையன் தாடியம் வைக்கிறோம், அப்ப நான் நடிச்சு இந்த வீட்டுல பொருளை ஆட்டைய போடுறோம். என்ன இன்னைக்கு வீடே அமைதியா இருக்கு? எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டையும் சத்தமும் மட்டும் தான் இருக்கும். இப்ப என்னடானா ஒருத்தரையும் காணலையே, ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரியே தெரியலையே. ஒருவேளை வேற எதுவும் வீட்டுக்கு வந்துட்டோமா? இல்லையே, அதே மாடி அதே டோரு எல்லாமே அதே தான் இருக்கு, நம்ம வீடு தான் இது. என்னடா இது அதிசயமா இருக்கு, இவ்வளவு அமைதியா நம்ம வீடு இருக்குமா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏண்டா வீட்டுல பெரிய மனுஷங்க ஒருத்தரும் இல்லையா? நீதான் வீட்டுல பெரிய மனுஷனா இப்போ? ஏண்டா அத்தையும் பாட்டியும் எங்க? என்னடா இது ஆச்சரியமெல்லாம் இருக்கு, அத்தையும் பாட்டியும் படத்துக்கு போயிருக்காவளா? 2 பேரும் வீட்லயே கடந்து எலியும் பூனையுமா அடிச்சிட்டுல கிடப்பாவ.
இப்போ ஜோடியா படம் பார்க்க போயிருக்காவளா? அப்ப நான் இல்லைன்னா வீட்டுல எல்லாரும் நல்லா தான் இருக்காவ. நம்மள பார்த்த உடனேதான் சண்டை போடுகாவா, அப்படித்தானே? அப்ப நான் ஆபீஸ்ல இருந்துட்டேன்னா வீடு அமைதியா இருக்கும் போலயே. ஆமா அங்கிள், நீங்க பேசாம ஆபீஸ்ல இருந்துருங்க. நான் ஆபீஸ்ல இருந்தா சாப்பாடு யாரு கொண்டு வந்து தருவா? நீ கொண்டு வந்து தருவியா? அதுக்கு என்னங்க, நான் தினமும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரனாலும் கொண்டு வரேன். அது சரி, விட்டா நீயே என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவா போல. யார் அது வீட்டுல? ஐயையோ, தியேட்டருக்கு படம் பார்க்க போனவிய தியேட்டர்ல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாவ போல. அதான் தியேட்டர் ஓனரே வீட்டுக்கு தேடி வந்துட்டாருன்னு நினைக்கேன். ஐயையோ, இன்னைக்கு எத்தனை சேர உடைச்சாவுன்னு தெரியலையே. ஆமா, யார் சாமி நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறிய? என்ன மகனே, என்ன அடையாளம் தெரியலையா உனக்கு? முன்ன பின்ன உங்களை பார்த்திருந்தா தானே அடையாளம் தெரியும். விளையாடாம யாருன்னு சொல்லுங்க. நிலைமைய பாத்தியா மகனே? பெத்த மகன்கிட்டயே அப்பா யாருன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில நான் வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். சின்ன வயசுலயே உன்னை தவிக்க விட்டுட்டு போனேம்ல, அதான் எல்லாம் நான் பண்ண தப்புதான். என்ன சாமி, நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறிய? என்ன வேணும் உங்களுக்கு? மகனே, இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க தான் நான் ஓடோடி வந்திருக்கேன். சின்ன வயசுல உன்னை விட்டுட்டு இமயமலைக்கு ஓடி போனேம்ல, அந்த அப்பா தான் நான். என்னது, நீ தான் என் அப்பாயா? நம்புற மாதிரி இல்லையே. ஆமா, சாமியார்னு சொல்றீங்க. தாடியும் காணல, தலையில சாமியார் தொப்பிக்கு பதிலா கவுபாய் தொப்பி வச்சிட்டு வந்திருக்கீங்க. அதுவா தம்பி, சாமியா இருக்கும்போது எனக்கு தாடி தேவைப்பட்டுச்சு, அதனால தாடி வச்சிருந்தேன். இப்போ ஆசாமியா மாறி வந்திருக்கேன், அதான் தாடியே சேவ் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு வர வழியில ஒரு மரத்தடியில அசந்து உறங்கிட்டேன். எவனோ ஒருத்தன் சாமியார் தொப்பி எடுத்துட்டு இந்த கவுபாய் தொப்பியை எனக்கு மாட்டி விட்டுட்டு போயிட்டான். வேற வழி இல்லாம வெயிலுக்கு நான் இந்த தொப்பியை மாட்டிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்போ உண்மையிலே நீங்க தான் என் அப்பாவா? ஆமா மகனே, அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்பா நீ வந்துட்டியா? இந்த மோகனை பாக்குறதுக்காண்டி நீ வந்துட்டியாப்பா? உன்னை இவ்வளவு நாளா பார்க்காம இருந்துட்டேனேப்பா. அழாத மகனே அழாத. நீ அழத பார்த்தா எனக்கு அழுவ வந்துடும். உன்னை பார்க்கறதுக்காண்டி தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அழாத. ஏப்பா, நீ இமயமலைக்கு தானே போன? கைலாசத்தை பாத்தியா? கைலாசமா? அது யாரு மகனே? கைலாசாப்பா, கைலாசா. மகனே, கைலாசத்துக்கு போறதுக்கு ஒரு அடிதான் மேல ஏறணும் பாத்துக்க. அந்த நேரம் பார்த்து வா ஞாபகம் எனக்கு வந்துருச்சு. அதான் அங்க இருந்து ஓடோடி உன்னைய பாக்கிக்கு வந்துட்டேன். அப்படியாப்பா? அப்ப மகன் பாசத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கா? அதனால தானே இமயமலையில இருந்த என்னைய இவ்வளவு தூரம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. சரி மகனே, அம்மா வீட்டுல இல்லையா? அம்மா எங்க? அம்மா ஜோடியா சினிமாக்கு போயிருக்காங்கப்பா. என்ன மகனே, இப்படியா தலையில பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டா? அப்பா அப்பா, நீங்க சாக்காகிற அளவுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல. என் பொண்டாட்டியும் அம்மாவும் சேர்ந்துதான் படத்துக்கு போயிருக்காவ. ஓ அப்படியா? அப்படின்னா மகனே, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? ஆமாப்பா, அந்த விபத்துல நானே போய் சிக்கிக்கிட்டேன். எனக்கு பேர பிள்ளைகள் உண்டா மகனே? இன்னும் இல்லப்பா. அப்ப இந்த பையன் யாரு? இந்த பையன் மேல் வீட்டுல வாடகைக்கு இருக்கான்ப்பா. அப்படியா? சரி சரி மகனே, எனக்கு இமயமலையில இருந்து வந்ததுல வயிறு நல்லா பசிக்கு பாத்துக்க. ஏதாவது சாப்பிடறதுக்கு வாங்கித்தாயேன். அப்படியாப்பா, நான் உங்களுக்கு டிபன் வாங்கி தரட்டா? சரி மகனே, 2 தோசை, 4 பூரி, அப்புறம் கொஞ்சம் பொங்கல், ஒரு 2-3 வடையும் வாங்கிட்டு வா மகனே. வயிறு நல்லா பசிக்கும், சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. அப்பா, நீங்க சொன்ன டிபன்லாம் இல்ல, டீயும் பண்ணும் டிபன், அதைத்தான் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். சரி மகனே, ஏதோ ஒண்ணு, வயிறு பசி தீந்தா சரி, வாங்கிட்டு வா. சரி, பாக்கெட்ல ஏதாவது பைசா வச்சிருக்கிறீங்களா? அது சரி, நீங்களே இமயமலையில இருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள்ட்ட எப்படி பைசா இருக்கும்? நானே போட்டு வாங்கிட்டு வரேன். டேய் தம்பி, தாத்தாவை கொஞ்ச நேரம் பாத்துக்கேன்னா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா, நீங்க போயிட்டு வாங்க. என்ன தாத்தா சுத்தி சுத்தி பாக்குறியா? அது ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. கொஞ்சம் தண்ணி கோரிட்டு வருவியா? அதுக்கு என்ன தாத்தா, உடனே கூட்டிட்டு வரேன். இதுதான் நல்ல நேரம். பீரோ எல்லாம் எங்க வச்சிருக்காவன்னு தெரியலையா, வீட்டுல என்ன பொருள் இருக்குன்னு தெரியல. சரி, கையில கிடைச்சதெல்லாம் வாரி சுருட்டிட்டு உடனே ஓடிட வேண்டியதான். இந்த தொப்பி வேற கடந்து அரிச்சுட்டே கிடக்கு, முதல்ல இதை தூக்கி போடணும். பரவாயில்ல, கொஞ்சம் தங்க நகை கிடைச்சி இதை வச்சு எப்படியாவது ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆயிட வேண்டியதான். பாத்திரம் வேற நம்மகிட்ட இல்ல, சோறு பொங்கதுக்கெல்லாம். இந்த 3 பாத்திரத்தையும் கொண்டுட்டு போவோம். தம்பி, நான் வெளியில போறது வரைக்கும் சத்தம் போடப்படாது. இந்த பாத்தியா என் கையில இவ்வளவு பெரிய கத்தி இருக்குன்னு எடுத்து ஒரே குத்தா குத்தி சொருவிடும் பாத்துக்க. சத்தம் போடாம இருந்துக்க. அப்பா, உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன அப்பாவை காணலையே? லே தம்பி, ஆமா உங்ககிட்ட அப்பாவை பாத்துக்க சொன்னோம்ல, அப்பா எங்க போயிருக்காரு?
ஆமா நீயா இப்படி படிக்கட்டிலே உறைஞ்சி போய் நிக்கா? மாமா அவரு உங்க அப்பா இல்ல, சரியான திருட்டு சாமி. என்னைய கத்தி காட்டி மிரட்டி நம்ம வீட்ல உள்ள நகை பாத்திரத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாரு. என்ன தம்பி சொல்லுங்க, உண்மையாட்டா? ஆமா மாமா, என்னை விட உயரமான கத்தியை கையில வச்சிருந்தாரு. அதான் என்னால ஒண்ணும் செய்ய முடியல. என்னைய மன்னிச்சிருங்க மாமா. அப்படியா? சரி சரி, உனக்கு ஒன்றும் ஆவல இல்ல, பரவாயில்ல, பொருள் தானே, போனா போயிட்டு போட்டோம். எப்படியும் அடுத்த தடவை வருவான்ல, அப்ப பாத்துக்கிட்டேன் நான் அவனை. லே மோனே, நீ என்னல கையில காப்பி கப் போட்டு நிக்கா? ஆமா, நம்ம வீட்ல இருந்து ஒரு சாமியாரு வெளியில போனதை பார்த்தேனே, யாரு மோனே அவரு? அம்மா, ஒரு தப்பு நடந்து போச்சுமா. ஒரு சாமியாரு அப்பா பேரை சொல்லிட்டு வந்தாரு. நானும் அப்பாவோன்னு நினைச்சு அவருக்கு டீ எல்லாம் வாங்க கடைக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டுல உள்ள நகையும் பாத்திரத்தை எல்லாம் களவண்டுட்டு போயிட்டாராம். அப்படியா? என்ன மோனே சொல்லுங்க. இதுக்கு தான் உன்னைய படத்துக்கு வராத, வீட்லயே இருன்னு சொன்னேன், கேட்டியா? ஏன் உங்களுக்கு படத்துக்கு வராம நீங்க வீட்ல இருந்துக்க வேண்டியதானே? சரி சரி, மறுபடியும் 2 பேரும் சண்டை ஆரம்பிச்சிடாதுங்க. ருசி கண்ட பூனை திருப்பியும் வராம இருக்காது. கண்டிப்பா எப்படியும் ஒரு நாள் வருவான். அன்னைக்கு அவனை பாத்துக்கிடலாம். போங்க, போய் உங்க வேலையோட பாருங்க. யாரு வீட்ல? ஐயா, நீங்க யாரு? இங்க சின்ன துறைங்கிறது யாரு? நான் தான் சின்ன துறை. உங்களுக்கு என்ன வேணும்? நீயா சின்ன துறை? மகனே, எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியாப்பா? என்னது மகனா? ஆமா, நீங்க யாரு? மகனே, சின்ன வயசுல உன்னை விட்டுட்டு ஓடி போன உங்க அப்பா நான் தான் மகனே. என்னது, நீங்க என் அப்பாவா? அங்கிள் அங்கிள், உங்களுக்கு என்ன விஷயம் புரியலையா? காதை கொண்டாங்க. ஓஹோ, அப்படியா கதை? இப்ப எனக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிச்சு. நல்ல வேலை, இன்னைக்கு நான் வேலைக்கு போகாம லீவ் போட்டுட்டு வீட்டுல இருந்தது நல்லதா போச்சு. ஒரு நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வாரேன். எங்க மகனே போறா? இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு இருங்க, நான் வாரேன் இப்போ. ஏண்டா, எத்தனை பேரு இப்படி கிளம்பிருக்கிறிய? அவன் போய் ஒன்ன அனுப்பியிருக்கானாகும். என்ன முனை சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கு. எனக்கு ஒன்னும் புரியாது. நான் இப்ப எல்லாத்தையும் புரிய வைக்க. எதுக்கு முன்னே என்ன அடிக்க? நான் இப்ப என்ன தப்பு பண்ணனே? அப்படிதான் அங்கிள், நல்லா போடுங்க, நாலு போடு. ஏண்டா, எங்க அப்பையும் சின்ன வயசுல ஓடி போனாலும் போனா இந்த விஷயத்தை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சாமியார் வேஷம் போட்டுட்டு வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் ஆட்டையை போடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ? இந்த வாட்டி அது என்கிட்ட நடக்கவே நடக்காது. இன்னைக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுங்க. உண்மையிலே நான் தான் உங்க அப்பா மகனே, என்னைய நம்பு. நம்பி நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இதுக்கு மேல நான் ஏமாற தயாரா இல்ல. என்ன ஒரே சத்தமா கிடக்கு? லே மோனே, யாரில போட்டு அடி வெளுத்துட்டு இருக்கா? தள்ளு பாப்போம். என்னங்க நீங்களா? என்ன கோலம் இது? பாத்தியா சின்ன தாய், இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பாக்கைக்கு ஓடோடி வந்த எனக்கு கிடைச்ச தண்டனைய பாத்தியா? லே மோனே, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா? இவர்தான் உங்க அப்பா. அவரை போட்டு இப்படி அடி அடின்னு அடி வெளுத்துட்டு இருக்கிறிய மோனே. என்னம்மா சொல்றியா? அப்ப உண்மையிலே இவர்தான் எங்க அப்பாவா? ஆமா மோனே, ஆமா. இதத்தான் நான் வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். கேட்காம கொள்ளாம என்னைய போட்டு இப்படி அடி அடின்னு அடி வெளுத்துட்டானே இந்த பையன். என்னங்க அழாதுங்க. என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளைகிட்ட தானே அடி வாங்கினிய. அழாதுங்க அழாதுங்க. ஆமா, இத்தனை வருஷம் என்ன விட்டுட்டு போறீல்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கிடுங்க. என் மருமவா முழுகாம இருக்கக்கூடிய நல்ல நேரத்துல தான் நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆமா சின்ன தாயி, உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன, இந்த அடிதான் கொஞ்சம் வலிக்கும். சரி சரி, ஃபீல் பண்ணாங்க. வாங்க, உங்களுக்கு மருந்து போட்டு விடுங்க. என்னங்க? என்னது என்னங்கய்யா? ஏன் பொண்டாட்டியா இப்படி எல்லாம் பேசுகா? என்னங்க? நமக்கு நமக்கு புரிஞ்சுது சின்ன பொண்ணு, எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்களும் மனசு மாதிரி நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.